அப்படி இருந்தா அவ ஜெயிச்சது இந்த மாயச்சலங்கையோட மகிமையானதாங்க. ஏது இது? இதுவா அந்த மல்லிகாவுக்கு தெரியாத அவ கால்ல வந்து கயிற்றதம்மா. இனிமே நீங்க அவளை போட்டிக்கு கூப்பிட்டு பாருங்க. நிச்சயம் நீங்க தான் ஜெயிப்பீங்க. நீ போய் தொலை. இல்லைங்க. அஞ்சலை இதோ பார், இனிமேல் எனக்கு போட்டியும் இல்லை ஆட்டமும் இல்லை. ஆமா, நீங்க மேல போகலையா? அங்க எதுக்கு போகணும்? அங்க எதுக்கு போகணுமா? உங்க அமரேந்திர மட்டும் மாடிக்கு போயிருக்கிறாரா? அவனுக்கு அங்க வேலை, எனக்கு இங்க வேலை. யோ, நல்ல நேரம் தாயா பார்த்து வந்திருக்கீங்க ரெண்டு பேரும். அம்மாவும் மாமாவும் இல்லாத நேரமா பார்த்து. பரவாயில்லை மல்லிகா, உனது பரதக்கலையில் அபார பக்தி கொண்ட எவனோ ஒருவன் அந்த சலங்கைகளை உன் ஞாபகார்த்தமாக எடுத்து சென்றிருக்கலாம். போகட்டும், அன்று நீ மயக்கமாகி விழுந்த போது என்னால் உனக்கு ஏதும் உதவி செய்ய முடியாமல் போய்விட்டது. மனம் துடித்தது, வழி கிடைக்கவில்லை. நாட்டின் தளபதியும் அவரது ஆட்களும் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வரும்போது இந்த ஏழை நாதஸ்வர கலைஞன் என்ன உதவி செய்துவிட முடியும்? அப்படின்னு சொல்லாதீர்கள். நடன போட்டியில் என்னை தங்களின் தெய்வீக நாதஸ்வர கானம் தான் வெற்றி பெறச் செய்தது. இந்த உதவியை தளபதியால் செய்ய முடியுமா அல்லது தரணியாளும் மனதால் தான் செய்ய முடியுமா? அதற்கட்டும் மல்லிகா, இப்போது உன் உடல்நிலை சரிதானே? அப்பா, இதை அறிந்து போகத்தான் அப்பாவுக்கு கூட தெரியாமல் நான் இங்கே ஓடோடி வந்தேன். நிற்கிறீர்களே, வாருங்கள். அருந்துவதற்கு ஏதாவது பச்சை தண்ணி தந்தா போதும். பொன்னான கையால. ஆமா, இப்ப பொன்னான கை, பித்தளையான கை, அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் சொன்னதெல்லாம் காத்தா பறந்து போகும். எப்படி பறந்து போகும்? மகாமீர் மலையை விட மஞ்சக்கயர் கரம் இல்லையா? இது மஞ்சக்கரம். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டீங்களா? காதலை விட உயர்வானது எதுவும் இல்லை. ஆனால் அது சோதனைகளாலேயே வளர விரும்புகிறது, சஞ்சலங்களாலேயே வளர்க்கப்படுகிறது. அதற்கு நாம் மட்டும் விதிவிலக்காகி விடுவோம் என்று நீ எப்போதும் எண்ணக்கூடாது மல்லிகா. கந்தர்வரசமான இந்த வேளையில் கசப்பான உண்மைகளை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் சுவாமி. கசப்பிலே இனிமே காண்பதற்கு நாம் இனிமேல் கற்றுக்கொள்ள வேண்டும். இது தனரக. தனமா அப்படின்னா? பணம். பணம். அதை விட ஒஸ்தியான ரேகை என்னது? புருஷ ரேகை. நந்தி வாகனம். ஐயா, இது பொன் ரேகை. என்னடே? புத்திர ரேகை. விடுங்க கைய. எல்லாம் காலம் வர்றப்ப நானா தெரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சரி, அப்போ இப்ப நான் என்ன செய்யறது? என்ன செய்யறதா? வந்த வழிய பார்த்து போயிட்டு வாங்க. நான் சென்று வரட்டுமா? இத பார், தளபதியார் மனசுல உள்ள அபிப்பிராயத்தை அப்படியே அப்பட்டமா எடுத்து சொல்லிட்டேன். இனி அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. என்ன உய்யாரி? ஆமா, ஆம், அதை இன்றே முடிக்க வேண்டும். முடிக்கத்தானுங்களே வந்திருக்கோம். என் பொண்ணுக்கு உயிர் பிச்சை கொடுத்தோம், உங்களுக்கு மறுத்து பேச முடியுங்களா? சாந்த முகத்துடன் சந்ததம் என் மனசாந்தி குலைய நின்றாடுகின்றாய், மனசாந்தி குலைய நின்றாடுகின்றாய். அவள் காந்த விழிகளின் மோன மொழியிலே, காந்த விழிகளின் மோன மொழியிலே காதலின் காவியம் பாடுகின்றாய். இன்ப காதலின் காவியம் பாடுகின்றாய். சாந்தா, இந்த உங்களோட பேச
சாந்தா 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 நில் சாந்தா. சாந்தா, ஏன் என்னிடம் பேச மாட்டார்? நாளும் என்னிடம் சொல்லாமலேயே ஒளித்து வைத்திருந்தீர்களே. எதை பற்றி? சாந்த முகத்துடன் காந்த விழிகளினாலேயே காதலின் காவியம் பாடுகின்ற உங்கள் கலாதேவி யார் என்று நான் சொல்ல வேண்டுமா சாந்தா? உன் உள்ளத்தையே என் உள்ளம் கவர்ந்தவள் யார் என்பது உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் மனம் விட்டு வாயை திறந்து ஒரு தடவையாவது சொன்னால் தானே. சொல்லாமலே விளங்கும் கருத்து, பேசாமலே பேசும் பாஷை, உள்ளத்துக்குள்ளே ஒளித்து ஒளித்து வைத்திருந்தாலும் உலகத்துக்கெல்லாம் தெரிந்துவிடும் பகிரங்க ரகசியம். ஆம், அவ்வளவு மகத்தான சக்தி வாய்ந்தது. சக்தி வாய்ந்தது காதல். காதல்? காதலா? அப்படி என்றால்? சரி சரி, புராதன காலத்து பெண்கள் கல்யாணத்துக்கு பிறகுதான் கணவனை காதலிக்க ஆரம்பிப்பார்களாம். பாரேன், எனக்கே நீ காதலை பற்றி கதைகதையாக போதிக்க போகிறாய் உன் கல்யாணமான பிறகு. போதும், நிறுத்துங்கள். அப்பப்பா, இந்த பெண்களே இப்படித்தான். கல்யாணம் என்றதும் வெட்கம் வந்து விட்டது பார். இத பாருங்கள், இப்படி எல்லாம் கேலி செய்தால் நான் அழுவேன். அழுதாலும் உன்னை விட மாட்டேன். நான் முடிவு செய்து விட்டேன். என் முடிவை மாற்ற யாராலும் முடியாது. என்ன முடிவு? உன் திருமணத்தோடு தான் என் திருமணம், உன் புது வாழ்வோடு தான் என் புது வாழ்வு. சாந்தா, உன்னை பூவாலும் பொன்னாலும் சிங்காரித்து பட்டுப்புடையோடும் கொட்டுக்கோடும் நானே மணிமேடை கழித்து வருவேன். நான் போகிறேன். சாந்தா, சாந்தா, ஏன் நானே நாதஸ்வரமும் இசைக்க வேண்டுமா? ஆமாம், இந்த ஆண்களுக்கே வெட்கம் இல்லை. சாந்தா, சாந்தா, யாரோடம்மா சண்டை? வேறு யாரோடு? என்னுடன் தானம்மா. தம்பியா? எதுக்கப்பா சாந்தா கோபிச்சுக்கிற? பின்ன பாருமா, வந்து நான் திட்டவும் இல்லை, பழிக்கவும் இல்லை, கேலி செய்ய கூட இல்லம்மா. வந்து சாந்தாவின் கல்யாணத்தை பத்தி பேச்செடுத்த, அவ்வளவுதான். இதுக்கு அம்மா கோவப்படுவாங்க? போம்மா, நான் போறேன். என்னமா அப்பா, அனாதையா திரிஞ்ச எங்களை அழைச்சிட்டு வந்து ஆதரவு கொடுத்தே. காலாகாலத்துல இந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சம் விழுந்துட்டா நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன். கவலைப்படாதீங்கம்மா, என்னுடைய உறுதியான முடிவை சாந்தாவிடம் சொல்லிவிட்டேன். என்னப்பா அது? சாந்தாவுக்கும் எனக்கும் ஒரே நாளில், ஒரே முகூர்த்தத்தில், ஒரே மணப்பந்தலில் கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெறும். என்னமோ அப்பா, எல்லாம் கடவுள் சித்தம். சாந்தா, சாந்தா, இதை கேட்டு அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் பார்த்தாயா? அம்மா, அம்மா, குறும்பு கார பிள்ளை. பாருமா சாந்தா, உனக்கு வேற அவனுக்கு வேற தனித்தனியாவா கல்யாண பந்த போடுவாங்க. என்னமோ நீங்க 2 பேரும் தீர்க்காயுஸ்தா இருக்கணும்மா. யாரு உனக்கு கத்து கொடுத்தது? யாரு கத்து கொடுத்தா? அந்த பஞ்சப்பய பஞ்சநத மகன் அன்னக்காவடி அமரேந்திரன் ஊதி வச்ச பாடம். மாமா, ஆமா, மரியாதையா பேசு. என்னடி மரியாதையா பேசு? அந்த நாயன ஊதுற பயலை விட இந்த நாட்டுக்கு தளபதியான நாகதேவர் எதுல குறைச்சான்னு கேக்குறேன். குழந்தை, இத கையில வச்சுக்கிட்டு சொல்றேன். போதும், நிறுத்துங்க. என் உயிரே போனாலும் சரி, உங்க எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. இது நிச்சயம். சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா. என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால் தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா.
பாடு சாந்தா, பாடு. ஏன் தயக்கம்? நாங்களும் வந்தாச்சு, நடக்கட்டும்.
இந்த மலரும் மனமும் போல் நமது குரலிசையும் குழலிசையும் இரண்டர கலந்து விட்ட நிலை ஒரே இன்பமயக்கமாக இருக்கிறதல்லவா? ஆமாம் தம்பி, நீ சொன்னது உண்மைதான். எங்க சாந்தாவோட பாட்டு நானும் எவ்வளவு இருக்கேன். ஆனா உன் நாதஸ்வரத்தோட சேர்த்து கேட்கிற போது தேவகானம் மாதிரி இருக்குதப்பா. சங்கீத கலையின் தத்துவமே அதுதானம்மா. நாதமும் கீதமும் ஒன்று சேர்ந்தால் தான் சிறப்பு. கேட்டிய காலமேகம், நாதம், கீதம், தாளத்தை விட்டாரு பாத்தியா? ஒத்தையும் தான் ஒதுக்கிட்டாரு. எல்லாம் காலத்தின் கோலம். மரி, நான் சொன்ன காரியம் என்னவாயிற்று? படைத்தலைவர்களிடம் கேட்டாயா? கேட்டேன். ஆனால் ஆனால் என்ன? பார்த்திப மன்னருக்குத்தான் மனைவியும் இல்லை மக்களும் இல்லையே. அடுத்த வாரிசு தாங்கள் தானே. இதற்குள் என்ன அவசரம் என்று அவர்கள் சொன்னார்களா? இல்லை இல்லை, நான் தான். முட்டாள். 60 வயதுக்கு பிறகு அரச பதவி, இந்திர பதவி கிடைத்துத்தான் என்ன பயன்? இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை இன்பங்கள், எல்லாவற்றையும் நான் இளமையிலே அனுபவிக்க வேண்டாம்? பகுத்தறிவில்லாத பாமரனே, உங்க மனசு எனக்கு தெரியாதா? சரி சரி, படைத்தலைவர்கள் என்னதான் சொன்னார்கள்? பொன்முடிப்புகளை பார்த்த உடனேயே சரி என்று சம்மதித்து விட்டார்கள். எந்த நேரத்திலும் தங்களை சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். உண்மையாகவா? இதோ அவர்கள் ரத்தத்திலே கையெழுத்திட்ட ரகசிய ஒப்பந்தங்கள். வேல் வேல், வேலையற்றவர்கள். அங்கே பொக்கிஷம் காலியாகிவிட்டதே என்று கவலைப்படுகிறோம். இங்கே காசின் பணத்தின் குவித்துக் கொண்டு கொமானம் அடிக்கிறார்கள். எங்கே உங்கள் பூசாரி? வாங்க வாங்க வாங்க. பிரசாதம். எங்கே உங்கள் பூசாரி? பூசாரியா இப்பதான் இங்க வெளியே போயிருக்காருங்க. வாங்க தரிசனத்துக்கு. தரிசனம்? நான் வந்து கோவில் பொக்கிஷத்தையும் ஆபரணங்களையும் அரண்மனைக்கு எடுத்துக் கொண்டு போனதாக அவனிடம் சொல். நாளை அரண்மனைக்கா? இது அப்படி உத்தரவா? அரசர் சொன்னாலும் அவர் சொன்னாலும் ஒன்றுதான். இதெல்லாம் கோயில் சொத்து. இதுவரைக்கும் இப்படி வழக்கமே இல்லைங்க. இனிமேல் இதுதான் வழக்கம். முடியாது. அக்கிரமம். நாங்க விடமாட்டோம். தெய்வமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அரக்கன் ஆகிவிட்டான் அந்த பாவி. அங்கே அவ்வளவு மக்கள் இருந்தும் அந்த நாகதேவன் கூட்டத்தை எப்படி தப்ப விட்டார்கள்? நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவர்களோ பயிற்சி பெற்ற படை வீரர்கள். நாங்கள் பண்ணை உழவர்கள் தானே. அமரேந்திரா, அந்த நாகதேவனுடைய கொடுமையிலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் நமது மக்களுக்கெல்லாம் நல்ல முறையிலே படைப்புகிற்சி அளிக்க வேண்டும். அந்த ரகசிய படைக்கு நீயே தலைவனாக. வேலெடுப்போமே வெற்றி